ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாசிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா ஒரு ஹெல்த்தியான டேஸ்ட்டான நம்ம எல்லாருக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம இன்றைக்கி செய்யலாம். நான் என்னோடய செய்முறையில் செஞ்சுருக்கிறேன். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதை போல் ஒரு செய்முறையில் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க இது எப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் கப் அளவில் 250 கிராம் அளவுக்கு நம்ம ராகி மாவு எடுத்துக்கலாம். கரெக்டாக 250 கிராம் அளவுக்கு இந்த மெஷர்மெண்ட் கப்பலோடைய அளவு. நான் இந்த அளவுக்கு மட்டும் ராகி மாவு எடுத்துருக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். அவல் பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி அவல், இது நீங்கள் லேசான அவல் இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க. அதே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துடலாம். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக மட்டும் இதை நான் சேர்க்குறேன். இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அதே போல் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். அடுத்து காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துடலாம். அடுத்து இதில் சேர்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 4 தழை போல் கருவேப்பிலை. இதை வந்து நம்ம ஒன்றும் பாதியமாக அம்மியில் வச்சு தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் அம்மியில் வச்சு இதை போல் திப்பி திப்பியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு அடுத்து நல்லா காஞ்ச வெந்தயத்தழை, கஸ்தூரி மேத்தி இல்லையா, அது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துடலாம். இது நல்லா மணமாக ஒரு வாசனையாக இருக்கும். இது சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுடணும். நல்லா உப்பு, பெருங்காயத்தூள், நம்ம சேர்த்துருக்கிற சீரகத்தூள் எல்லாமே சேர்ந்து கலந்து வரணும். அதை போல் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். நான் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் சேர்க்கறதுக்கு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் நான் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது உள்ளே சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துடலாம். அடுத்து ஒரே ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மாவோடு நல்லா கலந்து வரணும், அதை போல் கலந்து விடணும். நல்லா அந்த முட்டைக்கோஸில் இருக்கிற ஈரத்தன்மையும் இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரத்தன்மையும் மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுடணும். இது எல்லாமும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நான் எல்லாம் கலந்து விட்டுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மிதமான சூட்டில் இருக்கிற ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதில் வந்து சேர்த்துடலாம். கொதிக்கிற எண்ணெய் தேவையில்லை, ஒரு மிதமான சூட்டில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்து இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம கலந்து விடணும். எண்ணெயும் பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்குது. நான் அப்படியே இதை மாவோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விடுறேன். நம்ம முட்டைக்கோஸ் வெங்காயம்லாம் சேர்த்துருக்கிறதால கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து இதை நம்ம பிசைஞ்சு எடுக்கணும். இதை பிசையும் போது பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லாவே அழுத்தம் கொடுத்து பிசையலாம். நான் எடுத்த அந்த அரை கப்பு தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான், 1 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி வந்து மீதம் இருந்தது. நான் வந்து எடுத்த தண்ணியை பார்த்திங்கன்னா எல்லா தண்ணியுமே கிட்டத்தட்ட சேர்த்து தான் இதில் வந்து நான் பிசைஞ்சேன். நீங்கள் உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்குதான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணி கூட பார்த்துடலாம். நான் சேர்த்துருக்கிற உப்பு காரம்லாம் சரியாக இருக்குது, அதனால் இது வந்து நான் அப்படியே சேர்த்து பிசைஞ்சு விட்டுட்டுருக்கிறேன். நான் எடுத்த தண்ணி பாருங்கள், நான் கிட்டத்தட்ட எல்லா தண்ணியுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் மீதம் இருக்கும் தண்ணி. மீதி எல்லா தண்ணியுமே நான் வந்து சேர்த்துட்டேன்.
1 ஸ்பூன் அளவுக்கு தான் மீதம் இருக்குது. அதை ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து விட்டுடலாம். நம்ம அதை பிசையும் போது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசையும் போது நல்லா இந்த பக்குவத்துக்கு வந்துடும். மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப தளர்வாகவும் இல்லாமல் இந்த பக்குவத்தில் இருக்கும். நல்லா ஒரு சாஃப்டான பக்குவத்தில் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இதை பார்த்திங்கன்னா உருண்டைகளாக உருட்டி ஷேப் கொடுத்துடலாம். இதை வந்து சின்ன சின்னதாக கட்லெட் போல் தட்டியும் சேர்க்கலாம். நான் இதை போல் ஷேப் கொடுக்குறேன். இதை போல் ஷேப் கொடுக்கும்போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து ஷேப் கொடுக்கக்கூடாது. அழுத்தம் கொடுத்து ஷேப் கொடுத்தா பார்த்திங்கன்னா நம்ம இதை சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் லேம்பாக உருட்டிட்டு லேம்பாக அதுக்கு வந்து ஷேப் கொடுக்கணும். லேசாக ஷேப் கொடுக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து இதுக்கு வந்து ஷேப் கொடுக்கக்கூடாது. நான் இதை போல் இந்த மாவு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இதை போல் ஒரு ஷேப் கொடுத்து நான் தட்டில் ப்ரிப்பேர் பண்ணி முன்னாடியே வச்சிடலாம். இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து இதை நம்ம வந்து பொரித்து எடுத்துடலாம். இது பொரித்து எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அடிகனமான பேனில் நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். ஃப்ளேமும் மீடியமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். இது ரொம்ப வேகமாகவும் வெந்து வரக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் வேகக்கூடாது. மீடியமாக வச்சு இதை வேக வச்சு எடுக்கணும். நம்ம எந்தளவுக்கு உள்ளே சேர்க்குறோமோ, எண்ணெய் எந்தளவுக்கு சேர்த்துருக்குறோமோ அதுக்கு தகுந்த போல் நம்ம இதை ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து இது வந்து ஒரு 3-4 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். நான் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சுருக்கிறேன். இது நல்லா கொதித்து வந்துட்டுருக்குது. இப்போ அந்த கொதிப்பெல்லாம் அடங்கி வந்திருக்குது பாருங்கள். நல்லா மணமாக வெந்த வாசனையும் பார்த்திங்கன்னா அந்த ராகி மாவு, கடலை மாவு, முட்டைக்கோசோட வாசனைலாம் நல்லா மணமாக வந்துட்டுருக்குது. இதை ஒரு தடவை நம்ம எல்லாத்தையும் ஒரு பக்கத்துலேருந்து மறுபக்கம் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ஒரு கெட்டி அவல் சேர்த்துருக்கிறதால மேலே கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்லா இந்த பக்குவத்துக்கு நல்லா வெந்து வந்தோடனே இதை நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். நல்லா வெந்த வாசனை வரும். இப்போ நான் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை நம்ம எல்லாத்தையும் வேறு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். அடுத்து நான் மீதம் இருக்கிறதையும் எண்ணெயில் பொரித்து எடுத்துடுறேன். ராகி மாவில் நம்ம ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இதை போல் வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். பிள்ளைங்க வந்து அந்த ஷேப்புக்காகவும் சாப்பிடுவாங்க. பொதுவாக ராகி மாவுனாலே எல்லோரும் சாப்பிடுவோம். இதை போல் ஒரு வித்தியாசமான சுவையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா ஸ்பான்ச்சியாகவும் நல்லா வாசனையாகவும் நல்லா வெந்து வந்துருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை அப்படியே சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சைட் டிஷ் தொட்டும் சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ராகி மாவில் செஞ்ச ஸ்நாக்ஸ் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜா கிளாசிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.